மத்திய பாஜக அரசுடைய கடைசி இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி உரையோட தொடங்கி இருந்துச்சு. அடுத்த நாள் இடைக்கால பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சாங்க. பட்ஜெட்ல எந்தவித நல்ல திட்டங்களும் இல்ல, அறிவிப்புகளும் இல்லைன்னு எதிர்கட்சிகள் கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில குஜராத் மாநிலத்துல முதல் மந்திரியா பிரதமர் இருந்த போது ஒன்றிய அரசு விமர்சித்து பேசிய வீடியோவை தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்துல ஒரு காலத்துல முதலமைச்சர் இப்போ பிரதமர்னு தலைப்பிட்டு திமுக எம்பி கனிமொழி பகிர்ந்திருக்காங்க. பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சரா இருக்கும் போது பேசின அந்த வீடியோல குஜராத் மாநில அரசு மத்திய அரசுக்கு வரியா 60,000 கோடியை அளிச்சிட்டு வருது. ஆனா மத்திய அரசு குஜராத் அரசுக்கு திருப்பி கொடுக்கிறது 8,000 கோடி, 10,000 கோடி, 12,000 கோடி. மத்திய அரசிடம் நிதியை பெற குஜராத் மாநில அரசு பிச்சை எடுக்க வேண்டுமான்னு பேசியிருக்காரு. இந்த வீடியோவை திமுக எம்பி கனிமொழி பகிர்ந்த நிலையில இப்போ இணையத்திலயும் வைரல் ஆகிட்டு இருக்கு. 2 વર્ષ गुजरात की जनता 60,000 करोड़ रुपया दिल्ली तिजोरी में जमा करावे છે. 60,000 करोड़ रुपया અને સામે ગુજરાત માં આવે શું 8,000, 10,000, 12,000 અને તમે આપ્યું ગણા લો છો. શું ભાઈઓ બહેનો ગુજરાત ભિખારી છે? શું ગુજરાત દિલ્હી પાસે ભીખનો કટોરો લઈને ઊભું છે?